ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் துளசி செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மழைக்காதிக்கு நல்லா கும்முன்னு இருக்குது. அப்படியே வாங்க செவந்தி பூச்செடி பார்க்க ஊருக்கு வந்திருக்குறோம். பாருங்கள் எங்கள் மச்சண்டார் வீட்டில் பாருங்கள் மல்லியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அக்கா. அப்புறம் இது மல்லிகைப்பூ செடி. அப்படியே வாங்க, இது பார்த்திங்கன்னா செவந்தி பூ சரிங்களா. செவந்தி பூச்செடி அழகாக இருக்குது பாருங்கள். இது குட்டி குட்டி மல்லி வர வச்சுருக்குறாங்க, நாட்டு மல்லி பார்த்தீங்களா. அப்புறம் கொய்யா மரம் பாருங்கள், கொய்யாக்காய் வர இருக்குது. சரிங்களா, கொய்யாக்காய் இருக்குங்க. அப்புறம் தாளம்பூச்செடியாக இருக்குதுங்க இது. அப்புறம் துளசி பாருங்கள், நார்மலாக துளசி வராது. அப்புறம் அப்படியே வாங்க, பார் துளுக்க மல்லி பாரு, எவ்வளோ துளுக்க மல்லின்னு பாரு. துளுக்க மல்லி அக்கா வீட்டில் எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அழியாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பந்து மாதிரி கிடச்சா சூப்பராக மாலை கட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அப்பப்போ ஸ்கூல் டைமில் பறித்து தலைக்கு வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல கலராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாடாமல்லி யாருக்கு பிடிச்சிருங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இதெல்லாம் ஒரு காலம், இது பறித்து தலையில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா க்யூட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.